தலைவர் அவ்வளவுக்கு ஒண்ணு கஷ்டப்பட வேண்டியதில்லை. ஆல்பர்ட், என்ன பேசுற நீ? அந்த சிலை உன் தம்பிது இல்ல, நம்ம தம்பிது. ஆமாண்டா. இத பார், என் தம்பியோட சமாதியை மேடையாக்கி நீ தலைவனா வர்றதுக்கு நான் உன்னை விடவே மாட்டேன். ஆல்பர்ட், என் பேச்ச வேண்டாம். இந்த ஊர்ல திரும்ப நான் கால் வச்சப்ப எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்தவன் நீ. அப்புறம் கர்த்தர் முன்னாடி இந்த கையால யாரையும் நான் அடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஜேக்கப்ப ஏரியில கொண்டு போட்டது நீதான்னு எனக்கு உண்மை தெரிஞ்சது. அதனால மட்டும்தான் உன்னை உயிரோட விட்டு வச்சிருக்கிறேன். ஆனா இப்ப நீ செய்ய போற இந்த பித்தலாட்டம் நான் உயிரோட இருக்க வரைக்கும் நடக்காது. ஆல்பர்ட், நீனா குழப்பத்தை உண்டாக்காத. ஒன்ன போல பேய் பிடிச்ச அரசியல்வாதிகளுக்கு ரத்தத்துல ஆரத்தி எடுக்க என் தம்பி ரத்தத்தை விட உயர்ந்தது ஓ ரத்தம் தான். தூங்கலையா? நாளைக்கு கடலுக்கு போகணும்ல? பயப்படாதீங்க, கர்த்தர் நமக்கு துணை இருப்பாரு. என்னாச்சு? வந்ததுல இருந்தே கவனிச்சிட்டு இருக்கேன். சொல்லுங்க, என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. சரி, என்கிட்ட சொல்லக்கூடாத விஷயமா இருந்தா நான் கட்டாயப்படுத்தல. இந்த நேரத்துல கோயில் மணி அடிக்குதே, யாராவது செத்துருப்பாங்களோ? இருக்கலாம். மேரி, நாளைக்கு எனக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா நீயும் குழந்தைங்களும் உண்மையை சொல்லுங்க, என்னாச்சு? என்கிட்ட இருந்து எதையும் மறைக்கிறீங்க, எனக்கு இப்ப தெரியணும். உண்மையை சொல்லுங்க. அது ஒண்ணு இல்ல மேரி, நான் ஒரு கெட்ட கனவு கண்டேன், அதான். நல்ல ஆளுதான், பயமுடுத்திட்டீங்களே. படுத்து தூங்குங்க, நாளைக்கு கடலுக்கு போகணும்ல. ஆமா ஆமா. தெரியுங்களா? இருக்கிறத வாங்கிட்டு போங்கய்யா. என்னப்பா இதுக்கு எப்படி சொன்னா மற்றதுக்கெல்லாம் எப்படி பாக்குறோம்? இல்லடா, அவனை வர்கீஸோட பாடிய போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிட்டா. ஓஹோ, அப்ப கொலை பண்றதுக்கு மட்டும்தான் என் லிமிட்டுக்குள்ள வருவீங்க போல் இருக்கு இல்ல? பஞ்சபூதத்தை பத்தி எனக்கு தெரியும், என்ன உங்களுக்கும் தெரியும். ஆனா ஒரு கொலை தற்கொலைன்னு ஆகிறப்ப செத்தவனோட சரித்திரத்தை கொஞ்சம் படிக்கணும் சார். இல்ல அவனை யாராவது கொண்டு வந்தாங்கன்னு வச்சுக்கங்க, அந்த கொலைகாரனை துதிபாட சாரும் கூட வரலாம். திருமூர்த்திகள்ல ஒருத்தன் போனத தாங்க முடியல. ஏன் அவனை யாராவது கொண்டு இருந்தா கூட அதுக்கும் சரியான காரணம் இருந்திருக்கும் சார். வண்டியில சும்மா நிறுத்தியா? இந்த பார், நான் தான் அவனை கொன்னேங்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் உங்ககிட்ட இருந்தா எடுத்துக்கிட்டு என் வீட்டுக்கு வா. வரட்டுமா? இந்த திருவுருவத்துக்கு முன்னாடி உங்க சாட்சியா வச்சுக்க நான் சொல்றேன், பழி வாங்கறதுக்காகவும் பணத்துக்காகவும் வேண்டி இந்த கையால இனி யாரையும் அடிக்க மாட்டேன். வேணா
என்ன பழைய இறைச்சி ஆல்பர்ட் ஆக்காத. கர்த்தருக்கு முன்னால இனி யாரையும் அடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்த இந்த கையாளியே, பாவத்தை மட்டுமே பண்ணிக்கிட்டு இருக்கிற உன்னோட இந்த கைய